ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெனஸ்டே எடுத்த வீடியோ. என்னோட பையன் ஃபஸ்ட் டைம் விபிஎஸ் போகிறான். குவைத் சிட்டியில் நடக்குது. நாங்கள் இருக்கிற ஏரியாவிலேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படியும் 1 hour ஆகும். அவனுக்கு இன்னும் ஸ்கூலும் லீவ் விடலை, அதனால் அனுப்ப வேண்டாம்னு நினச்சேன். ஆனால் அவனுக்கு ரொம்ப ஆசை. இந்த வீடியோவில் அவனை பார்த்தாலே தெரியும், நான் போகிறேன்னு சொல்லிகிட்டே இருப்பான். I'm going outside. I'm going outside. Yes. மார்னிங் 8 to 12 ஸ்கூலுக்கு போயிருந்தான். திரும்ப வந்துட்டு தூங்குன்னு சொன்னேன். இருந்தாலும் தூங்கவே இல்லை. ஃபுல்லாக அது பஸ்ஸில் எப்போ போகிறேன்ட்டே கேட்டுகிட்டே இருந்தான். உடனே சரி அவனுக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணு ஒருத்தங்க போகிறாங்க, அவங்கக்கிட்டேயும் சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் பஸ்ஸில் இன்சார்ஜாக ஒரு சிஸ்டரும் இருந்தாங்க. ஒரு வேனும் கிராஸ் ஆகும்போதெல்லாம் வேன் எங்கேன்னு கேட்டுக்கிட்டே இருந்தான். இதே மாதிரி தான் ஸ்கூலுக்கும் எப்படா ஸ்கூலுக்கு போவோன்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். காலையில் எந்திரிக்க தான் கொஞ்சம் கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறதுனா நோவே சொல்ல மாட்டான். அப்புறம் ஃபஸ்ட் டைம்னு பஸ்ஸு அவனை விட்டுட்டு க்ராஸ் பண்ணி போயிட்டாங்க வீடு தெரியாமல். அதுக்கப்புறம் ரிட்டன் வந்தாங்க. பஸ் ஏறும்போது நீயும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான்னு நினச்சேன். ஆனால் அது பாட்டுக்கு ஏறி போயிட்டான் ஹாப்பியாக. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இப்படி தனியாக அனுப்புகிறேன். அதுக்குள்ளே ஹஸ்பண்டும் டியூட்டி முடிஞ்சு வந்துட்டாங்க. அப்புறம் இங்கே சம்மர் வெக்கேஷனுக்கு சரி ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு. அதான் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிளப்பிட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட். அந்த டைமில் நெயில் பாலிஷ் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிளம்பி டாக்ஸியில் ஏறவும் நல்லா தூங்கிட்டான். ஃபஸ்ட்டு லூலு தான் போயிருந்தோம். அங்கே கொஞ்சம் ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஃபுல்லாக மேங்கோ தான் நிறையா இருந்துச்சு. மாம்பழம் சீசன் ஒன்று மேக்ஸிமம் ஃபுல்லாகவே மாம்பழம் தான் இருந்துச்சு. ஆனியன் 90 ஃப்ரில்ஸ் போட்டிருந்தாங்க. ஒருத்தருக்கு 3 கிலோ தான் எடுக்கணும் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. சரி தேவையானது அளவு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு, இளநிலாம் எப்படி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். நம்ம ஊரில் நல்லா கிடைக்கும் மரத்தில் இருந்தே. ஆனால் இங்கே இப்படி பாக்கெட் ஃபுல் இளநி தான், ஆனால் பாக்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு தேவையான வாட்டர்மெலன் எல்லாம் வாங்கிட்டு ஃபிஷ் பார்த்தோம். ஆனால் ஃபிஷ் நாங்கள் லூலுவில் வாங்கினதில்லை. அப்புறம் டாய்ஸ் செக்ஷனுக்கு தான் போயிருந்தோம். டாய்ஸில் கொஞ்சம் சாஃப்ட் டாய் ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரி வெக்கேஷன் போகிறதுனால ஏதாட்டி நல்லா இருக்குதான்னு போய் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரே ஒரு சாஃப்ட் டாய் மட்டும் வாங்கினோம். அப்படி வேறு ஏதாட்டி கிடைக்குமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனோம். ஆனால் எல்லாமே ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. என்னோடய 2வது பையனுக்கும் வெளியே போனால் ரொம்ப ஹாப்பியாக இருப்பான். அப்படியே சுற்றி பார்த்துட்டு சாக்லேட் பார்த்தோம். சாக்லேட்லாம் ரொம்ப ஆஃபர் இல்லைன்னு நினைக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதுதான் லூலுவோட சாக்லேட் செக்ஷன். நிறைய சாக்லேட் வெரைட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் விபிஎஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் டேன்னொன்னே எங்களுக்கு டைமிங் சரியாக தெரியல. சரி அவனுக்கு ஏதாட்டி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பப்ஸு மட்டும் வாங்கினோம். பில்லிங்கில் லேட் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பிட்டோம்.
ஃபாஹிலில் லூலு பக்கத்துலேயே தான் கிராண்டு இருக்கும். கிராண்டுக்கும் போக வேண்டியது இருந்துச்சு, ஃபிஷ்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதனால் அங்கே போய் ஃபிஷ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியது இருந்துச்சு. அதுவும் வாங்கிட்டு வேகமாக எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ கடகடன்னு சொல்லிட்டு மஞ்சப்பாறை தான். 15 மினிட்ஸ் தான் கிராண்டில் வேகமாக கிளம்பிட்டோம். இது கிராண்டு லிஃப்டில் இருந்து பார்த்தா இப்படி தான் இருக்கும். சாக்லேட்ஸு எல்லாமே என்னெல்லாம் இருக்குன்னு. அப்புறம் விபிஎஸோட வீடியோவும் குரூப்பில் அமைச்சிருந்தாங்க. எல்லோரும் எல்லோ கலர் போட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்கும்போது தான் இன்றைக்கி எல்லோ கலரா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க.